திருக்குறள் அதிகாரம் 18. வெஃகாமை. நடுவின்றி நன்பொருள் வெஃகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பிறர்க்குரிய பொருளை அநீதியாக விரும்பி கவர்ந்தால் கவர்ந்தவனின் குடும்பம் அழியும், குற்றங்கள் பெருகும். படுப்பையன் வெஃகி பழிப்படுவர் செய்யார் நடுவன்மை நாணுபவர். பிறர் பொருளை கவர்ந்து அனுபவிக்க எண்ணி பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார். சிற்றின்பம் வெஃகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர். அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி பிறர் பொருளை கவரும் அறம் இல்லாத செயல்களை செய்ய மாட்டார். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். ஏதும் இல்லாத ஏழையாய் இருக்கிறோமோ என எண்ணி ஐம்புலன் ஆசைகளையும் வென்ற பேர் அறிஞர் பிறர் பொருளை கவரமாட்டார். அக்கி அகன்ற அறிவென் நாம் யார்மாட்டும் வெஃகி வெறிய செயின். பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பரந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன? அருள் வெஃகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெஃகி பொல்லாத சூழக்கெடும். அருளை விரும்பி குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பொல்லாதது செய்தால் அவன் கெட்டுப் போவான். வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற் கரிதாம் பயன். பிறர் பொருளை அவர் விரும்பாதிருக்க நாம் விரும்பி பெற்று அனுபவிக்கும் போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் பொருளை கவர்வதற்கு விரும்ப வேண்டா. அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன்கை பொருள். செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறனுக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே. அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறின் தாங்கே திரு. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையை அறிந்து திருமகள் தானே அவரிடம் போய் இருப்பாள். இரலீனும் எண்ணாது வெஃகின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் பொருளை விரும்பி கவர்ந்தால் அது நமக்கு அழிவை கொடுக்கும், அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியை கொடுக்கும்.